ஹைக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ஒரு குட்டி ப்ரோமோ தான் நம்ம இன்னி பார்க்க போகிறோம். நம்ம ஐஸ்வர்யா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட எல்லாரும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கௌதம் தான் தள்ளி விட்டாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கௌதமை வந்து நம்ம தாத்தா அரைஞ்சிடுறாங்க. எதுக்கு உனக்கு அறிவே இல்லையா? இன்னும் அவளை என்னென்ன பண்ணதான் நீ காத்துட்டு இருக்க? ஒழுங்கா இருக்கிறியா இல்லை வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சித்ரா தேவி எப்பயும் போல் அவள் தெரியாமல் பண்ணிட்டான் மாமா, மன்னிச்சிருங்க. இதோட நான் அவனை திருத்தி நல்ல வழி கொண்டு போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க மாமா, இந்த ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சரி என் முன்னாடி நிற்காத, நீ தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி கௌதமையும் சித்ராதேவியும் திட்டி அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஸ்வர்யா கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாதமா, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கம்பெனியில் வந்து பயங்கரமாக பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஒருத்தவங்க பணம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. ஆனால் வந்து மகா வந்து அவங்கள கண்டுபிடிச்சி பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னா சூர்யா ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உனக்கு எப்படி இந்த மாதிரி தைரியமான வேலையெல்லாம் நீ செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. வர எபிசோடில் பல சுவாரஸ்யமான கதைகளை